வெல்கம் டு மதுருச்சி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நியூ இயர் பொங்கல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பசு மஞ்சள் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு பெவரேஜ், ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் ஒரு 1.5 கப்பு, ஒரு டம்ளர் பால் பண்ணுறதுக்கு 1.5 கப்பு நம்ம ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கணும். அப்புறம் மஞ்சள், பச்சை மஞ்சள், இந்த மாதிரி பசு மஞ்சள் நம்ம பொங்கலுக்கு பானையில் கட்ட யூஸ் பண்ணுறது. அதை நல்லா அலம்பி தோல் சீவி துருவி வச்சுக்கணும். அப்புறம் தேன், ஏலக்காய், பட்டை, குங்குமப்பூ, அப்புறம் ஜாதிக்காய், மிளகு ஒரு 2 மிளகு, மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ, பட்டை பொடி, அப்புறம் பிஸ்தா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். பசு மஞ்சள் பால், டர்மரிக் மில்க் ஆர் கோல்டன் மில்க்னு கூட சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல பசும்பாலை இந்த மாதிரி காய்ச்சிக்கணும். அது அங்கே சூடாண்டி இருக்கும் போதே இங்கே வந்து நம்ம ஏலக்காய், பட்டை, மிளகு, அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு கொரப்பாக இந்த மாதிரி இடிச்சுக்கணும். லேசாக கொதித்த உடனே இந்த நம்ம துருவி வச்ச பவுடரையும் மஞ்சள்லையும் அதில் அந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது இந்த பால்லையே நல்லா குக் ஆகணும். இப்போ பால் பொங்கிடுது பார்த்தீங்களா? இப்போது மினிமமில் அடுப்பை வச்சிடணும். இதை உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. இதை அப்படியே சுண்ட விடணும். 1.5 கப்பு பால் சொல்லியிருக்கோம், இது 1 கப்பாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா சுண்ட விடணும். பார்த்திங்களா, நல்லா திக்காயிடுது, நல்ல மணம் வருது. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலாக ஜாதிக்காவை இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. ஜாதிக்காய் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் திதிப்புக்கு நம்ம தேன் யூஸ் பண்ணுறோம், சர்க்கரை யூஸ் பண்ணாமல் தேன் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, மஞ்சள் பால் ரெடி. மேலே சினமன் பவுடர், அதாவது பட்டை பவுடர், குங்குமப்பூ, பிஸ்தா, பாதாம், என்ன நட்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் இந்த ட்ரிங்க். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால தான் நம்ம சமையலில் ரொம்ப முக்கியமாக மஞ்சள் சேர்க்குறோம். ஸோ அது இந்த குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் மதுருச்சி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.